அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கை அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாவுக்குரிய காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த காணொளியானது ஒரு குழு ஒன்றிலே பகிரப்பட்ட ஒரு வினாத்தாள் என்ற தொகுப்பாக அமைய இருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற பதிவாளர் சேவை மற்றும் கிராம நில அதிகாரி சேவை, அதற்கு பிற்பாடு நடைபெற இருக்கின்ற இலங்கை அதிபர் சேவை, இலங்கை ஆசிரியர் சேவை போன்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் உதவக்கூடிய அல்லது பயன்படக்கூடிய நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்கள் எமது யூடியூப் சேனல் ஊடாக பகிரப்பட்டு வருகின்றன. நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாக்கள் மட்டுமன்றி பொது அறிவு சார்ந்த வினாக்களும் பொது அறிவு சார்ந்த தகவல்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. இந்த வகையில் ஆர்வமுள்ளவர்கள் இதற்கு முன்னர் இருக்கின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிட முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய வினாக்குள்ளே நுழையலாம். இந்த வினாவானது ஆறுதலகம் 10 வரையான ஒவ்வொரு வினாவும் கீழே தரப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அந்த வகையில் இது ஒரு கலண்டருடன் தொடர்புடைய ஒரு வினாவாக அமைகின்றது. இந்த கலண்டருடன் தொடர்புடைய வினாவை நாங்கள் அணுகும் போது அதற்கான சில அடிப்படை தகவல்களை அறிந்து கொள்வது சிறப்பானது. அந்த வகையிலே நான் உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். சில விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான சில அட்டவணைகளை உங்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் இவ்வாறான வினாக்களை அணுகும் போது தேவை ஏற்படுமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த அட்டவணையை அணுகுவது பொருத்தமானது. இல்லது நாங்கள் மனதாலேயே சில அடிப்படை விடயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த கலண்டர் தொடர்பான வினாக்களை அணுக முடியும். அந்த வகையிலே இதுல தரப்பட்டிருக்கிறது 2025 ஆண்டு ஜனவரி 1 ஒரு புதன்கிழமையாக இருக்கும். 2025 ஆண்டு வருடம் 365 நாட்களை கொண்ட ஒரு சாதாரண வருடமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில சரியான அது எந்த கிழமையில ஆரம்பமாகுதோ, ஜனவரி 1 எந்த கிழமையாக இருக்கின்றதோ அதே போன்று இப்ப உதாரணத்துக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 2025 புதன்கிழமை 1 அப்ப இது ஜனவரி மாதம். டிசம்பர் மாதம் இதே புதன்கிழமையோட இந்த மாதம் சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் நிறைவு பெறும். அது 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 புதன்கிழமையாக இருக்கும். அப்ப நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு வருடமாக இருந்தாலும் சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடம் சாதாரண வருடமாக இருந்தால் எந்த கிழமையில ஜனவரி 1 வருதோ அதே கிழமையில டிசம்பர் 31 வரும் என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளும். சரியான லீப் வருடமாக இருந்தால் அதாவது 366 நாட்களை கொண்ட வருடமாக இருந்தால் அது ஆரம்பிக்கப்படுற கிழமையிலிருந்து ஒரு கிழமை கூடுதலாக அமையும். அப்ப புதன்கிழமை ஜனவரி 1 இருந்தால் டிசம்பர் மாதம் 31 வியாழக்கிழமையாக இருக்கு. இது லீப் வருடத்தை பொறுத்தவரையில அமையக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த கலண்டர் தொடர்பான வினாக்களை நீங்கள் அணுகும் போது சாதாரண வருடம் என்று சொன்னால் அது ஜனவரி 1 எப்ப என்ன கிழமையில ஆரம்பிக்கப்படுதோ அதே கிழமையில அது முடிவடையும் என்பதை நினைவில நிறுத்தி கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிற இந்த சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில இந்த ஒவ்வொரு மாதங்களும் உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதத்தை தவிர பிப்ரவரி மாதம் 28 முடிவடையும். ஏனைய மாதங்கள் வளமையான காலப்பகுதியில் ஜனவரி 31 முடிவடையும், பிப்ரவரி 28 முடிவடையும், அது மாதிரி மார்ச் 31 முடிவடையும். இப்படி ஒவ்வொரு வருடங்களும் முடிவடைகிற தேதி உங்களுக்கு தெரியும். மார்ச் 31 சாரி 31 அல்லது 30 முடிவடைகிறது என்பது தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல ஜனவரி, மார்ச், மே மாதம், அதே போல ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர்,
டிசம்பர் இவை வந்து 31ஆம் தேதி முடிவடைகிற மாதங்களாகவும், பிப்ரவரியை தவிர மற்ற ஏனைய மாதங்கள், அதாவது ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், அது மாதிரி நவம்பர் மாதங்கள் வந்து 30ஆம் தேதி முடிவடையும். சாதாரண வருடத்திலே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முடிவடையும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துல 7 நாள் என்று சொல்லும் போது இந்த 31ஆம் தேதி முடிவடைகின்ற மாதங்கள்ல 3 நாட்கள், அதாவது முடிவடைகிற காலப்பகுதியிலிருந்து 3 நாட்கள் வந்து 5 வாரத்திலே அந்த 5 நாட்களை உடையதாக காணப்படும். அதாவது வாரத்திலே 5 தடவைகள் வரும். 3 நாட்கள் வந்து 5 தடவைகள் வந்து வரக்கூடியதாக இருக்கும். அதே போல 30ஆம் தேதி முடிவடைகின்ற மாதத்தை பொறுத்தவரையில 2 நாட்கள், 2 நாட்கள் வந்து வாரத்திலே 5 2 கிழமைகள், 2 கிழமைகள் வந்து வாரத்தில் 5 நாட்கள் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரண வருடத்திலே வந்து 31ஆம் தேதி முடிவடைகிற சாதாரண மாதத்தின் அடிப்படையில 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகிய நாட்களை உடைய கிழமைகள் 5 தடவைகள் வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல 30ஆம் தேதி முடிவடைவதாக இருந்தால் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி வந்த கிழமைகள் 5 தடவைகள் வரும். அப்ப 31ஆம் தேதி முடிவடைகிறது சொன்னால் முதல் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகிய கிழமைகள் வந்து 5 முறைகளும், 30ஆம் தேதி முடிவடைகிற மாதத்தை பொறுத்தவரையில 1ஆம் தேதி, 2ஆம் தேதி வந்து 5 முறைகளும் வந்து வாரதற்கான வாய்ப்புகள், அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதிக்குரிய கிழமைகள் 5 தடவைகள் வாரதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப அந்த தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும். அந்த வகையில ஒரு கிழமையில 7 நாட்கள் அமைகிறதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இதுல நாங்கள் முதலாவது ஒரு மாதத்தை, ஜனவரி மாதத்தை எடுத்துக்கொள்வோம். ஜனவரி மாதம் என்று சொன்னால் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குது. அடுத்த புதன்கிழமை 8ஆம் தேதி, அடுத்த புதன்கிழமை 15ஆம் தேதி, அடுத்த புதன்கிழமை 22ஆம் தேதி, அடுத்த புதன்கிழமை 29ஆம் தேதி. இதே விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முடிவடைய போறது வந்து வியாழக்கிழமை 30ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி. அப்ப நீங்கள் இதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 31ஆம் தேதி முடிவடைகின்ற ஒரு மாதம் வந்து எப்ப துவங்குதோ, என்ன கிழமை வந்து துவங்குதோ அதற்கு அடுத்த 2 கிழமைகள்ல முடிவடையும். அதாவது அடுத்த 2 நாட்கள்ல முடிவடையும். அது புதன்கிழமை தொடங்குற மாதம் வந்து வியாழன், வெள்ளிக்கிழமையில வந்து முடிவடையும். 30ஆம் தேதி என்று சொன்னால் அது ஒரு நாள்ல முடிவடையும். அதற்கு அடுத்த நாள் துவங்குற நாள், 1ஆம் தேதி என்ன நாள் துவங்குதோ அதற்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி முடிவடையும். 31ஆம் தேதி என்றால் அது 1ஆம் தேதி என்ன நாள் துவங்குதோ அதற்கு அடுத்த 2வது நாள் வந்து அது முடிவடைகிறதா இருக்கும். அப்ப இது ஜனவரி புதன்கிழமை துவங்கினால் ஜனவரி மாதம் எப்ப முடிவடையும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி முடிவடையும். அதாவது அடுத்த மாதத்தின் இறுதி புதன்கிழமை 29ஆம் தேதியாக இருக்கும். அதேவேள 30ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து 31ஆம் தேதியா இருக்கும். அப்ப 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடை என்றால் இந்தியாவில் பிப்ரவரி மாதம் எப்ப ஆரம்பிக்கும் என்று சொன்னால் சனிக்கிழமை ஆரம்பிக்கும். அப்ப பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று சொன்னால் அடுத்தது 8ஆம் தேதி, அடுத்தது 15, அடுத்த சனிக்கிழமை வந்து 22ஆம் தேதி, அடுத்த சனிக்கிழமை 29ஆம் தேதி. உங்களுக்கு சாதாரண வருடத்திலே 29ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல இருக்காது. லீப் வருடத்துல 29ஆம் தேதி வரும். அப்ப இது 28ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சு. அப்ப 28ஆம் தேதி மாதம் முடியுது என்று சொன்னால் நீங்கள் 28ஆம் தேதி முடிவடைகிற மாதம் என்று சொன்னால் நீங்கள் பிப்ரவரி மாதம் சாதாரண வருடத்திலே 1ஆம் தேதி எப்ப ஆரம்பிக்குதோ அதற்கு முதல் நாளே அது முடிவடைந்து விடும். அதற்கு முதல் நாளே முடிவடைந்து விடும். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு இது மார்ச் மாதம் என்று சொன்னால் அது சனிக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கும் மார்ச் மாதம். அதேவேளை அடுத்த சனிக்கிழமை 8ஆம் தேதி, 3வது சனி வந்து 15ஆம் தேதி, 4வது சனி வந்து 22, 5வது சனி வந்து 29. பாருங்க,
அப்ப நான் ஏற்கனவே சொன்னான், 1 ஆரம்பித்தால் 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் 1 2 3 நாட்கள் 5 முறைகள் வந்து அந்த கிழமையிலே அந்த மாதத்திலே வரும். 5 முறைகள் வந்து அது வரும். அப்ப இது சனிக்கிழமை ஆரம்பிக்குது. ஆகவே 30 மார்ச் மாதம் என்று எடுத்தீங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை 30 முதலாம் தேதி 31 வந்து திங்கட்கிழமையாக அமையும். இவ்வளவு தான் இதுல சொல்லக்கூடிய விளக்கம். இதுல 30 முடிவடைகிற ஒரு மாதத்தையும் பார்ப்போம். அப்ப இதுல மார்ச் மாதம் 3வது பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல் மாதத்தை பார்ப்போம். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை 31 முடிவடைகின்றா ஏப்ரல் மாதம் 1 ஆரம்பிக்குது. ஆகவே 1 8 2வது செவ்வாய்க்கிழமை, அடுத்தது 15 3வது செவ்வாய்க்கிழமை, 22 4வது செவ்வாய்க்கிழமை, 29 5வது செவ்வாய்க்கிழமை. அப்ப 30 முடிவடைகிற மாதமாக இருந்தால் அடுத்த நாளும் மாதம் ஆரம்பிக்கிற நாளும் அதற்கு அடுத்த நாளும் வந்து 5 தடவைகள் அல்லது 5 முறைகள் வரும். சரியான இவ்வளவு தான் இதுல சொல்லப்படுகின்ற விளக்கம். இப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த விளக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை எழுத முடியும். 2025 வருடத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வீதம் உள்ள மாதங்கள் எத்தனை உள்ளன? அப்ப 2025 ஆண்டுல 5 ஞாயிற்றுக்கிழமை துவக்கம் எத்தனை மாதங்கள் இருக்காம்? 5 ஞாயிற்றுக்கிழமை வீதம் பெறக்கூடிய எத்தனை மாதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எப்ப ஆரம்பிக்குதுன்றதை பார்க்க வேணும். அதுக்கு நாங்கள் கட்டாயம் தரவுகளை எடுத்துக்கொள்ள வேணும். அந்த வகையில நீங்கள் இதுல ஒவ்வொரு மாதங்களும் இப்ப ஆரம்பிக்கிறதுன்ற அடையாளம் கண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அட்டவணையில வச்சு கொண்டு பார்ப்போம். அதை விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். இதுல உங்களுடைய நினைவூட்டலுக்காக தான் இது கொஞ்சம் விரிவாக வந்து நான் இதோட உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில ஜனவரி மாதம் 1 ஆரம்பிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஜனவரி மாதம் வந்து அதே 31 முடிவடைகிற மாதம். அந்த மாதம் வந்து இறுதி புதன்கிழமை 29 இருக்கும். அது ஏற்கனவே சொன்னது மாதிரி. அப்ப 30 மாதம் வியாழக்கிழமையை சந்திக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை 31. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிற தேதி போடுறேன். அப்ப கீழே இருக்கிற அட்டவணையில் ஜனவரி 1 புதன்கிழமை ஆரம்பிக்குது. அடுத்து அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 31 வெள்ளிக்கிழமை முடிவடையுது. ஆகவே சனிக்கிழமை வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. பிப்ரவரியின் 1 வந்து அது சனிக்கிழமையாக இருக்கும், சாட்டர்டேயா இருக்கும். ரைட். இப்ப நீங்கள் இதுல வந்து சனிக்கிழமை வந்து 1 சொன்னால் இதை வச்சு ஒன்று பார்க்கலாம். 1 சனிக்கிழமை சொன்னால் இதுல வந்து சாதாரண வருடம். ஆகவே 29 5வது சனிக்கிழமை வரும். ஆகவே சாதாரண வருடம் என்றபடியே 28 வெள்ளிக்கிழமை. ஆகவே வெள்ளிக்கிழமை முடிவடையும். அப்ப மார்ச் மாதம் எப்போது துவங்க மாட்டா சனிக்கிழமையிலே துவங்கும். மார்ச் 1 வந்து சனிக்கிழமை துவங்கும். சனிக்கிழமை துவங்கும். அப்ப மார்ச் மாதம் சனிக்கிழமை துவங்குதுன்னு சொன்னா மார்ச் மாதம் 1 சனிக்கிழமை துவங்குது. ஆகவே 29 5வது சனிக்கிழமை, 30 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 31. ஆகவே ஏப்ரல் மாதம் 1 துவங்கும். ஏப்ரல் மாதம் 1 செவ்வாய்க்கிழமை வந்து துவங்கும். செவ்வாய்க்கிழமை துவங்குது. ஓகே, செவ்வாய்க்கிழமை துவங்கினால் இதை வந்து 30 என்றபடியால் 29 5வது செவ்வாய்க்கிழமை 30 புதன்கிழமையா இருக்க போகுது. ஆகவே 1 வந்து மே மாதம் 1 வியாழக்கிழமையா இருக்க போகுது. 1 வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. ரைட். ஓகே. அதுக்கு பிறகு மே மாதம் 1 வந்து எங்களுக்கு வியாழனா இருக்குது. அப்ப அதை வச்சு கொண்டு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 1 5வது வியாழன் வந்து 29 30 31 முடிவடைகிறபடியால் சனிக்கிழமை முடிவடைகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 1 ஞாயிற்றுக்கிழமை துவங்குது. சரியான ரைட். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் ஆரம்பிச்சால்
அதில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் ஆரம்பிக்குது 1 5வது ஞாயிற்றுக்கிழமை வந்து 29 திங்கள் வந்து 30 செவ்வாய் 31 புதன் வந்து 1 அதாவது ஜூலை மாதம் வந்து 1 வந்து புதன்கிழமை புதன்கிழமை ஆரம்பிக்குது. இப்போ புதன்கிழமை 1 ஆரம்பித்தால் 29 5வது புதன்கிழமை அந்த மாதத்துக்குரியது. 30 இதுவும் 31 முடிவடையுது. ஆகவே ஆகஸ்ட் மாதம் வந்து சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை ஆரம்பிச்சு. ரைட். இனி ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை ஆரம்பிக்குது. 29 வந்து 5வது சனிக்கிழமை, 30 5வது ஞாயிற்றுக்கிழமை. ஆகஸ்ட் மாதமும் எங்களுக்கு 31 முடிவடையுது. அதன் அடிப்படையில் திங்கட்கிழமை 31 செவ்வாய்க்கிழமை வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும். இதில் முன்னுக்கு ஒரு தவறு நடந்தது. நான் வந்து ஜூன் மாதத்தை 31 உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜூன் மாதம் 30 முடிவடையுது. அதிலிருந்து பார்ப்போம் திரும்ப. ஜூன் மாதம் 30 ஆகவே 1 ஆகஸ்ட் மாதம் 1 ஜூலை மாதம் வந்து 1 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து ஜூலை மாதம் 1 அப்ப 29 செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதத்தின் 5வது செவ்வாய்க்கிழமை. அதுக்கப்புறம் 30 31 வெள்ளிக்கிழமை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குரிய 1 இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து ஆகஸ்ட் மாதத்துல 1 வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தின் 1 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1 அதில் வந்து 5வது வெள்ளிக்கிழமை 29, 30 சனிக்கிழமை, ஞாயிறு 31. ரைட். அப்போ திங்கட்கிழமை வந்து செப்டம்பர் மாதத்தின் 1 ஆரம்பமாகும். செப்டம்பர் மாதத்தின் 1 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. ரைட். திங்கட்கிழமைன்னு சொன்னால் 29 அதில் வந்து 5வது திங்கட்கிழமை. 30 மாதம் முடிவடையுது. ஆகவே புதன்கிழமை வந்து 1 அக்டோபர் மாதம் வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம். ரைட். அதே போல வந்து அக்டோபர் மாதத்துல புதன்கிழமை வந்து அப்போ அக்டோபர் மாதத்தின் 1 வந்து புதன்கிழமை ஆரம்பமாகுது. இனி நாங்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஏனைய மாதங்களையும் பார்க்கலாம். புதன்கிழமை வந்து அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சா புதன்கிழமையில வந்து ஆரம்பிக்குது. ஆகவே 29 5வது புதன்கிழமையாக இருக்கும். அக்டோபர் மாதம் 31 முடிவடையுது. ஆகவே 30 வந்து வியாழக்கிழமை, 31 வெள்ளிக்கிழமை. ஆகவே 1 வந்து சனிக்கிழமை. அப்ப நவம்பர் மாதத்தின் 1 வந்து சனிக்கிழமை ஆரம்பமாகுது. 1 சனிக்கிழமை. நவம்பர் மாதத்தின் 1 சனிக்கிழமை என்று சொன்னால் அது இந்த 5வது சனிக்கிழமை 29 ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வந்து 30 ஞாயிற்றுக்கிழமை வந்து மாதம் முடியுது. நவம்பர் மாதத்தின் மாதம் முடியுது. ஆகவே டிசம்பர் மாதம் வந்து 1 ஆரம்பிக்குது. டிசம்பர் மாதம் 1 ஆரம்பிக்கிறது வந்து திங்கட்கிழமை. சரிதானே? ரைட். இவ்வளவு தகவலை இவ்வளவு விஷயங்களை வந்து நாங்கள் பயிற்சி செய்வதற்காக இலகுவாகவே ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம் இந்த விடயங்களை சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில்.
அப்போ எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிவடைகிறதுன்றது. அப்போ இதில் வந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வீதம் வார 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வீதம் வரக்கூடிய மாதங்கள் எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற நாளும் 5 நாள் வரும். 1ஆம் தேதி 5 நாள், 2ஆம் தேதி 5 நாள். இது எதுக்குன்னு சொன்னால் 30ஆம் தேதி முடிவடைகிற மாதத்துக்கு. 31ஆம் தேதி முடிவடைகிற ஆளுக்கு 1ஆம் தேதி வார நாள் வந்து 5 நாள், 2ஆம் தேதி 5 நாள், 2ஆம் தேதிக்குரிய நாளும் 5 நாள், 3ஆம் தேதிக்குரிய நாளும் 5 நாள் வரும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் ஜனவரி மாதம் வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது. ஆகவே 1ஆம் தேதி வியாழன், 31ஆம் தேதி முடிவடைகிற வழியால் வெள்ளி வரைக்கும் 5 நாட்கள் வரும். அப்போ அந்த மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பிப்ரவரி மாதம் 28 நாள் என்றபடியா அதில் 5 நாள் வராது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. ஆகவே அதுவும் 31ஆம் தேதி சாரி மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்குது 1ஆம் தேதி. அது சனிக்கிழமை ஆரம்பிச்சா 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 31ஆம் தேதி வெளியிறபடியா 3ஆம் தேதி திங்கட்கிழமை. அப்போ இந்த 3 நாட்களும் வந்து எங்களுக்கு 5 நாட்கள் வரும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தகவலுக்கு அமைவாக இதில் வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு 5 நாள் வரும் மார்ச் மாதம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்குரியது 5 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் வாரதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்குது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ஆரம்பித்தால் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ அதில் வராது. மே மாதம் வந்து வியாழக்கிழமை சாரி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. ஆகவே புதன்கிழமையோட அது முடிஞ்சிடும். புதன்கிழமையோட வந்து அது முடிஞ்சிடும் என்றபடியால் அங்கே 5 நாள் வராது ஞாயிறில். மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து வியாழன், வெள்ளி, சனி. அப்போ அதுலேயும் வந்து 5 ஞாயிறு இல்லை. ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறபடியா அதில் 5 நாள் வரும். அப்போ ஜூன் மாதம் ஒன்று வரும். அப்போ இதில் வந்து 2 மாதங்கள் வந்து ஜூன் மாதம் ஒன்று வரப்போகுது. அடுத்தது வந்து மார்ச் மாதம் ஒன்று வரப்போகுது ஞாயிற்றுக்கிழமை 5 நாள். அடுத்த ஜூலை வந்து வியாழன் ஆரம்பிக்குது, வெள்ளி, சனி 31 நாளினுடைய சனியோட அந்த மாதம் முடிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து அதுவும் 31ஆம் தேதி முடிகிறது. வெள்ளி துவங்குறபடியா வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ ஞாயிறு வந்து 5 ஞாயிறு இதில் இருக்கு. அப்போ இப்படி நீங்கள் இலகுவாக இது ஞாபகம் இருந்தால் பார்த்து கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்கட்கிழமை ஆரம்பிக்குது செப்டம்பர் மாதம், அது செவ்வாயோட முடிஞ்சிடும். அக்டோபர் மாதம் புதன்கிழமை ஆரம்பிக்குது, அது 31 நாள் இருக்கிறபடியா வியாழன், வெள்ளி வரைக்கும் அது போகும். நவம்பர் மாதம் சாட்டர்டே ஆரம்பிக்குது, அவ 29ஆம் தேதி சாட்டர்டே. ஞாயிற்றுக்கிழமை வந்து 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் வரப்போகுது. டிசம்பர் திங்கள் ஆரம்பிக்கிற செவ்வாய் புதனோட அந்த மாதம் முடிச்சு. அப்போ பாருங்க 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து 5 தடவைகள் வரக்கூடிய 4 மாதங்களை கொண்டதாக இருக்கு. அதாவது சாரி என்றால் 4 மாதங்கள்ல 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வாரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 6வது வினாவுக்குரிய விடையாக வந்து சாரி 6வது வினாவுக்குரிய விடையாக வந்து முதலாவது 6வது வினாவுக்குரிய விடையாக வந்து முதலாவது வந்து தெரிவு செய்யப்படும். அது 4 மாதங்கள்ல 5 ஞாயிற்றுக்கிழமை காணப்படுகிறது. அடுத்த பாருங்க 2025 பிப்ரவரி 25ஆம் வருடத்தின் பின்வரும் இந்த மாத ஜோடிகள் சர்வசமமானவை ஆகும். அதாவது 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது ஒரே நாளாக இருக்கணும், முடிவடைகிறதும் ஒரே நாளில் இருக்கணும். ஜனவரி வாரங்க புதன்கிழமை ஆரம்பிக்குது. இல்லை சாட்டர்டே வந்து பிப்ரவரியும் மார்ச்சும் ஆரம்பிக்குது. ஆனால் முடிவடைகிறது வந்து பிப்ரவரி 28 முடிஞ்சிடும். அப்போ அது ஒன்றும் பெறாது. இதில் தந்திருக்கிற மாதத்தை வச்சு கொண்டு பார்த்தோம்னா சுகம் மார்ச், நவம்பரும். மார்ச் வந்து ஆரம்பிக்குது சனிக்கிழமை, நவம்பர் சனிக்கிழமை ஆரம்பிக்குது. மார்ச் வந்து 30ஆம் தேதி முடிவடையுது, சாரி 31ஆம் தேதி முடிவடையுது. நவம்பர் வந்து 30ஆம் தேதி முடிவடையுது. அந்த சோடி வராது. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா மார்ச்சும் ஆகஸ்டும். மார்ச் வந்து சனிக்கிழமை ஆரம்பிக்குது, ஆகஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. அவை அந்த சொடி வராது. பிப்ரவரி, மார்ச் அது வந்து 30, 31 அது வராது. ஜனவரி, அக்டோபர். ஜனவரி வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது, அக்டோபர் வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது. ரெண்டுமே 31ஆம் தேதி என்று சொல்றபடியால் ஒரே காலப்பகுதியிலே அது முடிவடையும். ஆகவே
4வது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 7வதுக்கு 4வது. அதில் சரியான சோடியாக ஜனவரி அக்டோபர் காணப்படுகிறது. அடுத்த 8வது வினாவை பார்த்தீங்கன்னா 25ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு வருடத்தின் சரி மத்தியில் அமைந்திருக்கின்ற தினம் பின்வருவற்றில் இது. உங்களுக்கு தெரியும் 365 நாள் என்று சொன்னால் அதுல சரி மத்தி வந்து 183வது நாளா இருக்கணும். 365 வந்து நீங்க 364 2ஆல பிரிச்சீங்கன்னா 182 வரும். அவை சரி மத்தி 183வது நாள். அப்ப 183வது நாள்னு சொன்னா நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதுல ஜனவரியில 31 நாள், ஜனவரியில 31, பிப்ரவரியில 28, மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேயில 31, ஜூன் வந்து 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31. ரைட், இதுக்குள்ளதான் இருக்க போகுது. அப்ப நீங்கள் அந்த உங்களை விளங்கணும் பண்ணாங்க நான் அப்படி போடுவாங்க. இல்லை நீங்க பார்க்க உங்களுடைய நினைவுபடுத்தலூடாக நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆகவே மார்ச்சும் ஜனவரியும் முன்ன 62, 28, 90, 120 ஏப்ரலோட 120, ஜூனோட 150, மார்ச் மே மாதத்துல 31 இருக்கு. அப்ப 181. அப்ப 181 வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதியோட வந்துட்டு, ஜூலை மாதம் 1ஆம் தேதி 82, ஜூலை மாதம் 2ஆம் தேதி சரி மத்தியில் இருக்கிற 183வது நாள் ஜூலை 2ஆம் தேதி. அப்ப 2வது விடையிருக்கு. அடுத்தது மே 18 வினாவில் குறிப்பிடப்பட்ட தினமாக அமைவது யாது? மே 18 சொன்னா நீங்க இதை பார்க்கலாம். மே மாதம் இப்ப துவங்குதுன்றதை பார்க்கணும். அதை வச்சுக்கொண்டு 18 கண்டுபிடிக்கலாம். மே 18. அப்ப இதுல மே மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது வந்து 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. அப்ப 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அடுத்த 8ஆம் தேதி அடுத்த வியாழன், 15ஆம் தேதி அடுத்த வியாழன். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா 16 வெள்ளி, 17 சனி, 18 ஞாயிற்றுக்கிழமை. அப்ப மே 18 வந்து என்ன தினம் என்று கேட்டிருக்கிறோம். ஆகவே அது ஞாயிற்றுக்கிழமை. பார்ப்போம். அந்த விடை வந்து இதில் இல்லை, இல்லை நாங்கள் போட்ட தரவுகள் எதுவும் பிழை இருக்க வேணும். மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழன் என்று சொல்லும்போது 1ஆம் தேதி வியாழன் ஆரம்பிக்கப்படுது. ஆகவே இதுல வந்து மே மாதம் 18ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் பெறும். நான் நினைக்கிறேன் அதுல விடை வந்து இதுல இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்றது இல்லை. மேலே அதுல கேள்வி வந்து நான் கேள்வியை தான் தவறாக வாதித்தேன். மேலே 18ஆம் வினாவில் குறிப்பிடப்பட்ட தினம் யாது? மேலே 18 8ஆம் வினாவில் குறிப்பிட்ட தினம் யாதன் ஜூலை 2 வந்து என்ன தினம் என்று கேட்டிருக்கிறோம். ஆகவே அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். அதில் நாங்கள் வினாவைத்தான் தவறாக வாசிச்சிருக்கிறேன். அதில் 18 வராது, 8 வரணும். சரியா? அப்ப இதுல ஜூலை மாதம் வந்து இப்ப ஆரம்பிக்கணும்னு பார்த்தா சரி, இதே வழிமுறை தான். ஜூலை மாதம் வியாழன் வந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி வந்து சாரி 2வது கிழமை 8ஆம் தேதி, அடுத்தது 15, அடுத்தது 16, 17 கேட்டது எங்களுக்கு இதுல ரைட். 8ஆம் வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஜூலை 2 சொன்னால் அது வெள்ளிக்கிழமையா இருக்கு. ஜூலை 2 வெள்ளிக்கிழமை. ஜூலை வந்து ஆரம்பிக்கிறது வந்து 1ஆம் தேதி வியாழன் ஆரம்பிக்குது. ஆகவே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ற ஒரு விடையும் இதுல இல்லை. அதுல ஒரு குழப்பம் இருக்குது. மேலே 18ஆம் வினாவில் குறிப்பிட்டது என்பது ரைட். அதுல வினாவம் வந்து குழப்பம் ஒன்று இருக்குது. நீங்க அதுல பாருங்க, அது மேலே 8ஆம் வினாவில் குறிப்பிடப்பட்ட தினம் ஜூலை 2 அதான குறிப்பிட்ட தினம். அதுல வந்து நீங்கள் ஜூலை 2 சொன்னால் அது வெள்ளிக்கிழமை வர வேணும். வெள்ளிக்கிழமை என்ற விட இதுல இல்லை. என்னத்தை அதுல கேட்டிருக்கணும்ன்றதை என்னால விளங்கிக் கொள்ள முடியாது இருக்கு. அடுத்து 2026ஆம் வருடம் ஜனவரி 1ஆம் தேதி வந்து என்ன தேதி என்று நம்ம வந்து ஜனவரி
25 புதன்கிழமை ஆரம்பிக்குது. ஆக 31 டிசம்பர் 31 புதன்கிழமை. ஆக வியாழக்கிழமை வந்து 2020 26 ஜனவரி ஒன்றாக இருக்கும். அப்ப இது வந்து இலக்கிக்கப்பட்டிருக்கின்ற நாட்களுக்குரிய விடைகளை அணுகுவதற்கான சில வழிமுறைகளை சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருக்கும். நாங்கள் விரிவாக கதைச்சபடியால் நீங்கள் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இலகுவாக வந்து விடைகளுக்கு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அதுல 9வது வினா தான் என்னென்று அதை விளங்கிக் கொள்வது வந்து சிரமமானதா இருக்குது. பார்க்கலாம். ரைட். அதுல வினாவிலேயும் ஒரு குழப்பம். நான் வந்து இதுல ஜூலை மாதம் இப்ப ஆரம்பிக்க பார்த்ததுலேயும் ஒரு குழப்பம் தான். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் இங்க செவ்வாய்க்கிழமை வந்து ஆரம்பிக்குது. நாமோட குறியீட்டு அதை வந்து சரியா வந்து பார்க்கல. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. அவை கேட்டுக்கிற கேள்வி 8ஆம் வினாவில குறிப்பிடப்பட்டது நம்ம தான் கேட்டுக்கலாம். அவை செவ்வாய்க்கிழமை வந்து 1ஆம் தேதின்னு சொன்னாங்க. இதுல செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி, புதன்கிழமை வந்து 2ஆம் தேதி. ஆகவே இங்கே சரி மத்தியில் இருக்கிற தினம் வந்து 2ஆம் தேதி. ஆகவே புதன்கிழமை வந்து அந்த 2ஆம் தேதியா இருக்கும். இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். அடுத்த இன்னொரு காணொலியை சந்திப்போம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இணையர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ண முடியும்.